ஹலோ கைஸ், இன்னைக்கு அவேக்னிங் மான்வாவோட எபிசோட் 11 தான் பார்க்க போகிறோம். எபிசோடுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்போ தான் இன்னமும் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும், தொடர்ந்து என்னால் வீடியோஸை போட முடியும். ஸோ லைக்கை போட்டிருப்பீங்கன்னு நம்புகிறேன். சரி வாங்க நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் எப்பிக்குள்ளே போகலாம். எப்பிக்கோட ஆரம்பத்திலேயே டீச்சருங்க ரொம்ப பயந்து போயிடறாங்க. அங்கே எல்லா டீச்சரும் தேய்ச்சிக்கின்னு ஓடி வராங்க. நம்ம ஹீரோ போன அந்த டஞ்சன் இருக்குல்ல, அதுலேருந்து பயங்கரமான எனர்ஜி சர்ஜ் ஆச்சு. கண்டிப்பாக உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு பிரச்சனை போகுது, சீக்கிரமாக நம்ம போகணும். எல்லாருமே என்ன பண்ணிருக்கீங்க வாங்க இப்படின்னு அவரு கத்துறாரு. இதே மாதிரி அவங்க ஓடியும் போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல ஓடி வரும்போது சீனியரை அவங்க பாக்குறாங்க. இந்த சீனியர் பையன் லின்னு ஆளும் அங்க ரொம்ப கேஷுவலா நந்து வரான். அடே லின்னு, நீ வந்து இங்க என்ன பண்ணிருக்க? இப்போதைக்கு அந்த 2 பேரையுமே நீ ப்ரொடெக்ட் பண்ணிருக்கணும் இல்லையா? ஆமா டீச்சர், என்ன ஆச்சு? எதுக்காக இந்த அளவுக்கு நீங்க கத்துறீங்க? ஏதாச்சும் பிரச்சனையா என்ன? மிகப்பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. அந்த டி ரேங்க் டஞ்சனு சீலும் வந்து ஒஞ்சிச்சு தெரியுமா? என்ன சீலு வந்து ஒஞ்சிச்சா? டீச்சர் அவசரமா அங்க ஓடி போயிடாரு. ஆனா லின்னுக்கு இதை கேட்டவனே அவ்வளோ சந்தோஷம். இததான் விதின்னு சொல்லுவாங்க. பாருங்க, என்ன பகச்சுக்குன்னா இப்படிதான் ஆகும் அவங்களுக்கு. அப்புறம் எல்லா டீச்சரும் ரொம்ப பயந்து போய் அந்த இடத்துக்கு வராங்க. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் சீயும் ஜம்முன்னு இருக்காங்க. அவங்களுக்கு எதுவும் ஆகல. ஆமா டீச்சரு, என்ன ஆச்சு? இந்த மாதிரி ரொம்ப உங்களுக்கு மூச்சு வாங்குது, ஏதாச்சும் பிரச்சனையா? அது என்னன்னா அது சீலு. அப்புறம் தான் அவங்க சீலியை பாக்குறாங்க. அந்த சீலும் அப்படியே தான் இருக்கு. பாக்குற டீச்சருக்கும் மற்றவங்களுக்கும் அங்க புரியல. இங்க எதுவுமே ஆகல. அப்படி இருக்கும்போது மிஷின்ல ஏதாச்சும் ஃபால்ட் இருக்குமா அப்படின்னு அவரு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் மே 29 ஃப்ரைடே ஸ்கூல் எண்ட் ஆகும் போது அந்த டைம்ல அந்த சீனியரு அவன் ரிப்போர்ட் எல்லாத்தையுமே அங்க எத்தனை வந்து சப்மிட் பண்றான். வைஸ் கேப்டன், இந்த மாதிரி உங்களுக்கே தெரியும் அந்த டீம்ல யாரை நீங்க போடணும்னு. அந்த ஸ்பாட் வந்து எனக்காக இருக்குல்ல, என்ன மன்னிச்சிருப்பா. ஏன்னா கேப்டன் வேற ஒருத்தங்களை தேர்ந்தெடுத்துட்டாங்க. என்னது வேற ஒருத்தங்களா? என்ன நீங்க சொல்றீங்க? என்னை விடவும் வேற யாரு ரொம்ப வேல்யூபிளா இருக்கா? நான் தான் இருக்கிறதுலேயே ரொம்ப ஸ்ட்ராங்கு. என்னோட ஸ்கில்லு, என்னோட பேக்ரவுண்டு அதெல்லாம் என்ன போதுமான அளவுக்கு உங்களுக்கு எனஃபா இல்லையா? ஆனா அதுக்குள்ள பின்னாடி ஒரு வாய்ஸ் கேட்குது. அவங்க தான் இந்த டீமோட லீடரு. இல்ல, ஆல்ரெடி இருக்கிறதுலேயே ரொம்ப வேல்யூபிளான பர்சனை நாங்கள் தேடி கண்டுபிடிச்சிருக்கோம். அது வேற யாரும் இல்லை, அந்த அந்த சின்ன பையன் தான். அவன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கான்ப்பா. இவங்க ஒரு அசஷின்னு, இவங்களோட பேரு ஆனு. நம்மளும் ஆனுன்னே சொல்லலாம். அப்புறம் ஈவினிங் ஆகுது. அங்க ஒரு இன்ஸ்பெக்டரை காட்டுறாங்க. இவருக்கும் நம்ம ஹீரோவோட அப்பாவுக்கும் ஏதோ ஒரு வகையில லிங்க் இருக்கு. அதனால தான் நம்ம ஹீரோவோட அப்பாவை இப்போ அவர் காப்பாத்திருக்காரு. நான் உன்கிட்ட என்ன சொல்லுவேன்னா, இதுக்கு மேலேயும் பிரச்சனையை நீ தேடி போக வேணாம். நான் ஆல்ரெடி நீ பண்ண வேலையில நான் பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் கான்டாக்ட் பண்ற மாதிரி ஆச்சு. அதுக்கப்புறம் தான் ஏதோ உன்னை விட்டாங்களே, உனக்கு புரியுதுல? அதுக்கு அவரு ஓகே அப்படின்னு சொல்றாரு. ஆனா அவரோட முகத்தை பார்க்கும் போது அப்படி அவரு பண்ணுவாரு அப்படின்னு எனக்கு தெரியல. அந்த ஃப்ரெண்டுக்காரனும் உடனே சொல்றான், இப்பதான் ஒரு நியூஸ் வந்துச்சு. என்னன்னா கேப்டன் ஹாங் அவனும் நெக்ஸ்ட் ஃப்ரைடே வரப்போறான். உனக்கு தெரியும்ல? தெரியும் தெரியும் இப்படின்னு ஏதோ ஒரு ஹாங்கை பத்தி இவங்க பேசுறாங்க. அந்த இடத்துல திடீர்னு அந்த போலீஸ்காரனோட போனும் அடிக்குது. அட, இந்த கிழவனுக்கு வேற வேலையே இல்லை, அடிக்கடி கால் பண்றோம் இந்த மாதிரி. ஹேய், நான் வீட்டுக்கு போகலான்னு இருக்கேன், அதனால நீயும் ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போய் சேரு இப்படின்னு அவரு போயிட. நம்ம ஹீரோவோட அப்பாவும் ஓகேன்னு சொல்றாரு. வீட்டுக்கு தானே போயிட்டா போச்சு, ஏன்னா முடிக்கப்படாத வேலை ஒன்று இருக்கு இப்படின்னு அவரோட வீட்டுக்கு அவரு வந்து பாக்குறாரு. ஆனா அந்த இடத்துல அந்த விஷயத்த பார்த்து அவரு இன்னும் தான் கடுப்பாகிறாரு. ஏன்னா நம்ம ஹீரோவையே காணோம், நம்ம ஈயோட அம்மாவையே காணோம். ஆமா, இவங்க 2 பேரும் எங்க ஓடி போனாங்க? வர காண்டுக்கு அந்த இடத்துல இருக்க எல்லா பொருளையும் ஒரு கண்ணா பின்னான்னு உடைக்கிறாரு. நீங்க எங்க ஓடி போயிருப்பீங்க? எங்கதான் எங்கேயாச்சும் இருப்பீங்க. எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பா உங்க 2 பேரையும் நான் கொல்லாம விட மாட்டேன். அதுக்கப்புறம் சீன் அப்படியே நம்ம ஹீரோவை நோக்கி வருது. நம்ம ஹீரோ அந்த ஜெய்டு ஸ்டோனை அவங்க அம்மாக்கு தரான். மா, இதுக்கப்புறமும் இந்த ஜெய்டு ஸ்டோன் உங்க கூடியே இருக்கணும், எப்பயுமே எல்லா டைம்லயும் உங்க கிட்டே இருக்கணும். என்ன, இந்த மாதிரியே என் கிட்டேயும் இருக்கு, ஸோ கூடியே வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தான் அந்த ஸ்டோனோட எபிலிட்டியை பத்தி நம்மளுக்கு சொல்றான். இது எந்த மாதிரி ஸ்டோன்னா, ஏதாச்சும் ஆபத்தை உங்களுக்கு சென்ஸ் ஆனா போதும், ஏதோ அந்த ஜெய்டு ஸ்டோனை உடைச்சாலே போதும், அடுத்த செகண்டே நான் எங்க அம்மாவோட பக்கத்துல அப்பியர் ஆயிடுவேன். அதனால அம்மா, ஏதாச்சும் பிரச்சனையா? தாராளமா நீங்க அப்படி பண்ணுங்க, நான் உங்க கூட இருக்கேன், ஸோ பிரச்சனை வராது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல எங்க அம்மாவுக்கு பெருசா நெக்லஸோ ஜுவல்லரியோ இந்த மாதிரி விஷயம்லாம் கிடைச்சதே இல்லை. இவன் ஒரு உமனுக்கு என்னென்ன கிடைக்கணுமோ அது கூட கிடைக்கல, அவங்க வாழ்க்கைய கூட என்ஜாயே பண்ணதில்லை. அப்படி இவன் யோசிக்கும் போது அவங்க அம்மாவும் அவங்க செய்கையிலேயே சொல்றாங்க, கண்ணா என்ன ஆச்சு? இப்போ வீக்கெண்டு, நீ இன்னமும் இங்கே இருக்க, இந்த மாதிரி டைம்ல உன் ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியா சுத்துறது விளாடுறது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ பண்ணக்கூடாதா? இல்லம்மா, அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், எனக்கு அந்த விஷயம் வந்து பிடிக்கல.
ஆனா நீ என்ன சொல்ற, ஒரு பர்சனுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ உனக்குன்னு ரொம்ப முக்கியமானவங்களும் இருக்கணும் இல்லையா? எனக்கு ரொம்ப முக்கியமா இருக்கிறவங்களா? இப்படி அவங்க அம்மா இதை பத்தி செய்கல சொல்ல நம்ம ஹீரோக்கு அவனுடைய பாஸ்ட் டீம் அதுதான் அவனுக்கு ஞாபகம் வருது. பாஸ்ட்ல ஒரு 3 பேரா ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அந்த விஷயம்லாம் எனக்கு வந்து போகுது. ஆனா எனக்கு தெரியல இதுக்கப்புறம் என்னோட லைஃப்ல அவங்கள சந்திப்பனா இல்லையான்னு. நெக்ஸ்ட் சீன்ல ஏதோ ஒரு டி ரேங்க் டஞ்சனுக்கு ஆளு வந்திருக்கான். இப்போ எங்க அம்மா கிட்ட அந்த ஜெயிட் ஸ்டோன் இருக்கு, பிரச்சனை வந்தா டக்குன்னு என்னால அங்க போயிட முடியும். ஸோ அதனால இந்த விஷயத்த பத்தி நான் அவளைக்கும் யோசிக்க வேணாம். அதே மாதிரி நான் வந்திருக்க இந்த ஹிடனான டி ரேங்க் டஞ்சனு இதை பத்தியும் அவளைக்கும் தெரியாது. என்னோட பாஸ்ட் லைஃப்ல எனக்கு இதை பத்தி தெரியும். அதனால தான் இங்க வந்திருக்கேன். இந்த டஞ்சன் இது நைட்டு 1 மணிக்கு தான் கரெக்டாக திறக்கும். அதனாலேயே என்கிட்ட டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கு. அதனால நான் சீக்கிரமா முன்னேறணும். இப்போ இருக்க லெவல் வந்து சுத்தமாக பத்தாது. அந்த இடத்துல போகும்போது அவனோட பழைய வாழ்க்கையில என்ன ஆச்சு அப்படின்னு அவன் யோசிச்சு பார்க்கறான். நம்ம ஈயோட பழைய வாழ்க்கையில என்னதான் ஆளு டாப் டியரான வாரியரா மாறி இருந்தாலும் நம்ம ஹீரோ முன்னாடி ரொம்ப வைல்டான லெவல் 15ல இருக்க பிளான்ட் மாஸ்டர் வந்திருக்கோம். அதுக்குள்ள போய் நம்ம ஹீரோவோட பழைய ஃப்ரெண்ட்ஸ் அவங்க எந்த பொண்ணு தான் மிச்சம். இந்த இடத்துல என்னதான் நம்ம ஹீரோ டாப் டியரான வாரியரா இருந்தாலும் என்னால என்னோட ஃப்ரெண்ட்ஸை காப்பாற்ற முடியல. ஃப்ரெண்ட்ஸ் இவங்களை எதுக்காக நான் மீட் பண்ணோம்? ஏன்னா கடைசியில காடால இவங்க என்ன ஏமாத்த தான் போறாங்க. என்ன யோசிச்சுங்கனே அந்த இடத்துல அந்த மாஸ்டரை அப்படியே சின்ன பின்னமாக்குறான். ஆனால் ஏதோ ஒன்று இப்போ என்னோட முழு ஃபோக்கஸ் அது எல்லாமே ஸ்ட்ராங்காக மாறுறதுல தான் இருக்கு. அந்த இடத்துல அதுங்க விடாமல் அதோட டென்டக்களை வச்சோம் மொத்த ஏரியா வச்சோம் நம்ம ஹீரோவை அமுக்கலான்னு வருது. ஆனால் நம்ம ஹீரோ அத்த செகண்டே எல்லாத்தையுமே அப்படியே பொடி பொடி ஆக்கிடுறான். நம்ம ஹீரோக்கு கொச்சன்னு அங்கே பாயிண்ட்ஸாக வந்து குவியுது. நம்ம ஈயோட வாயில அதோட டென்டக்கல் இருக்கு. அங்க ஹீரோவும் மனசுலயே யோசிக்கிறான், இப்போ என்னால முடிஞ்சது நான் ரொம்ப ஸ்பீடா ஸ்ட்ராங் ஆகணும். அதனால முடிஞ்ச அளவுக்கு நான் வேகத்தை அதிகமாக்கணும். ஏன்னா இப்போ நான் ரொம்ப வீக்கா இருக்கேன். ஈவன் என்னோட ஃபாதர் அந்த ஆளு அவனை கூட எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி எனக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்து என்னை ஏமாத்தின அந்த ஃப்ரெண்டுக்காரன் அவனையும் நான் டீல் பண்ணோம். அதுக்காக நான் இன்னமும் உழைப்ப போடணும், ரிவெஞ்சையும் நான் கொடுக்கணும். இப்படின்னு அந்த ஏரியாவுக்கு அவன் போகிறான். அந்த இடம் முழுக்க ஒரே மாஸ்டர்ஸாக இருக்குமா, சான்ச்சுரி அந்த ஸ்கில் அவன் பயன்படுத்துகிறான். அங்கே இருக்கிற எல்லா மாஸ்டரும் அப்படியே அழிஞ்சு போகுது. இதுக்கப்புறம் கடைசியாக ஒரு 20 நிமிஷம் இருக்கு. அதுக்குள்ள அவன் பாஸ் அழிக்கணும். ஏன்னா இந்த டி ரேங்க் ஹிடனான டஞ்சனை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 ஹவரோ ஏதோ தான் அந்த டைம் வரைக்கும் தான் ஓப்பன்லேயே இருக்குமா. அதனாலேயே ஆளு அந்த பாஸை தேடி வரான். அங்கே ஃபைனலி அந்த பாஸையும் கண்டுபிடிக்கிறான். ஃபைனலி உன்னை நான் எப்படியோ கண்டுபிடிச்சிட்டேன், இப்போ உன்னோட டேர்னு. இந்த இடத்துல அந்த பாஸும் திடீர்னு நம்ம ஹீரோவை தாக்குவது லெவல் 20ல இருக்கிற டி கிளாஸ் லார்ட் இது. அந்த மாஸ்டர் நம்ம ஹீரோவை தாக்க வரும்போது அந்த கத்தியை வச்சு ஆளு அப்படியே கையை பறக்க விட்டுறான். ஆனால் அந்த மாஸ்டர் அதுக்கெல்லாம் அந்த அளவுக்கு ஷாக்கே ஆகல. பச்சை கலர் எலமெண்ட்டை வச்சு தன்னை தானே அது ஹீல் பண்ணிக்குது. நான் சுத்தமாக யோசிக்கல இது கிட்ட இந்த மாதிரி எபிலிட்டிலாம் இருக்கும்னு. அந்த மாஸ்டர் வேறமா கீழே தட்ட அங்கே இது வரைக்கும் நம்ம ஹீரோ கொன்னால ஒரு பிளான்ட் மாஸ்டரும் தன்னால அங்கே ரெசரக்ட் ஆகி நிற்குது. அட என்ன இதுங்கள தான் நான் இதுக்கு முன்னாடி கொன்னனே. இப்படி இருக்கும்போது எப்படி இதுங்க திரும்ப உயிரோட வருது? இந்த மாதிரி மாஸ்டருங்க கிட்ட கண்டிப்பா ரெசரக்ஷன் அந்த மாதிரி ஸ்கில்லெல்லாம் இருக்க வாய்ப்பே இல்லை. இப்படி ஆளு யோசிக்கும் போது திடீர்னு அவனோட வயிற்றுல ஏதோ ஒரு மாஸ்டர் அப்படியே குத்துது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அதே மாஸ்டர் தான். என்ன கலர் தான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. அதோட கலரும் பர்பிளும் பிங்க்கும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. குத்துல நம்ம ஹீரோட வயிற்றுக்கு இந்த பக்கத்துக்கே காயம் வந்துச்சு. நம்ம ஹீரோக்கும் இப்போதான் ரிலீஸ் ஆகுது இந்த இடத்துல ஒரு பாஸ் இல்லை 2 பாஸ் இருக்குன்னு. ஒன்று பச்சை கலரு, இன்னொன்று அந்த பர்பிள். இதே மாதிரி நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். அங்கே டைமிங்கும் முடியுது. கரெக்டாக அங்கே 1 மணி ஆக அந்த டஞ்சன் அதுவும் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகுது. சீனில் ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்களுக்கும் அங்கே ரொம்ப கவலையாக இருக்கு. ஏன்னா நம்ம ஹீரோ போனா எங்கே போனா அப்படின்னு சொல்லலை. ஒரு நாளாயும் இன்னமும் வரவே இல்லை. நானும் ஏகப்பட்ட மெசேஜஸை பண்ணேன், இருந்தாலும் எனக்கு எந்த விதமான ரிப்ளையும் வரவே இல்லை. அவன் என்கிட்ட சொன்னான் இந்த மாதிரி வெளியில் போக வேணான்னு. ஆனால் என்கிட்ட வேற வழி இல்லை, நான் போய் தான் ஆகணும். என்னோட மகனை நான் தேடாம வேற யாரு தேடுவா? வெளியிலயும் அங்க ஜோனு மழை பெய்யுது. அந்த இடத்துல சரக்கு பாட்டிலாம் அப்படியே கீழே விழுது. அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியுது அது வேற யாரும் இல்ல, நம்ம ஈயோட அப்பா தான். நான் சுத்தமா யோசிக்கல இவங்க 2 பேருக்கும் அவ்வளோ தைரியம் ஆயிடுச்சா.
அதாவது தனியா ஒரு வீடியே ரெண்டுக்கு எடுத்து இவங்க இருக்காங்களா? ஏதோ ஒன்று, இவங்க இருக்கிற இந்த இடம் இது ஒன்றும் அந்த அளவுக்கு பேடா இல்லை. 2 பேருமே கண்டிப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த விஷயம் எனக்கு பிடிக்கல. நம்ம ஹீரோவோட அம்மாவும் அங்க வெளியில தேடின்னு இருக்காங்க. அங்க வரும்போது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அங்க என்ன ஆச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியல. ஸோ கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. மறக்காம எல்லாருமே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் தொடர்ந்து இன்னமும் நிறைய வீடியோஸை அப்லோட் பண்ண முடியும். நான் உங்களை அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.